பிரியமானவர்களே, யூதாவின் புஸ்தகம் 18வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 21 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, கடைசி காலத்துல தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களால் முன்னுரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் தான். அப்ப அவர்கள் சொன்னதை யூதா மீண்டும் நினைவுபடுத்துகிறார். இந்த யூதா மூலமா தேவன் பேசுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். அப்ப கடைசி காலத்துல துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் தோன்றுவார்கள். தங்கள் மாம்சத்தையும் தங்கள் மனதையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அதனாலதான் அதை தொடர்ந்து அவர் சொல்றார் பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா? இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், பிரிந்து போகிறவர்கள் மாத்திரம் இல்ல, ஜென்ம சுபாவம் சொன்னாலே மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டவர்கள். அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய உள் உணர்வு, அவருடைய சிந்திக்கக்கூடிய காரியங்கள், அவருடைய நடக்கைகள் எல்லாமே ஜென்ம சுபாவத்துக்குரியது. அந்த ஜென்ம சுபாவத்தின்படி நடக்கிற காரியமானது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது என்று சொல்லி ரோமர் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 வாசிக்கிறோம். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய இருதயத்திலேயும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை எழுதியிருக்கிறது அல்லது வெளிப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை 15ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆக பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு பெரும் கூட்டம் எழும்புகிறது. அதனாலதான் 20ஆம் வசனத்திலிருந்து சொல்ற, சபையானது என்ன செய்யணுமா? நீங்களோ பிரியமானவர்களை உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியிலே நாம் நிறைந்து காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் காத்து கொள்ள முடியுமா? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்று எழுதுகிறார். அதனால விசேஷம் உங்களோடு பகிர்ந்து கொள்ற சுருக்கமான வார்த்தைகள் இவைகள் தான். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையானது எதுலதான் காத்து கொள்ளப்பட முடியும் என்கிற வெளிச்சத்தை யூதாவுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், தேவனுடைய அன்பிலே. தேவனுடைய அன்பில தான் நீங்கள் நானும் காத்து கொள்ளப்பட முடியும். யார் இந்த யூதா? யூதா என்று சொல்லும் போது யூதாவில் இங்க அதிகாரமே இருந்த மாதிரி இல்லையே. யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் சொல்லணும். அதிகாரங்கிற பேரு கூட இல்ல. ஏதோ கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் போயிட்டார், அவ்வளவுதான். ஏதோ கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லிட்டு தேவனுடைய ஒத்தாசையில வார்த்தைகளை வைத்துட்டு அவர் கடந்து போகிறார். இந்த யூதா யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மேலிருந்து வெளிப்பட்டவர். ஏதோ மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் என்று எண்ணிவிடக் கூடாது. இந்த யூதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய, அதாவது அவர் மாம்சத்தின்படி பிறந்த வீட்டிலே பிறந்த மனுஷன். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவருடைய சகோதரராக எண்ணப்பட்ட மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நல்லா கவனித்து பாருங்க. அவன் நிருபத்துல எதை காண்பித்து கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்க ஆரம்பத்திலிருந்து கவனித்து பாருங்க. தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் விட்டுட்டாங்க. 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் விட்டுவிட்ட அந்த தூதர்கள் எவ்விதமாய் விழுந்து போனால் என்பதை காண்பித்து கொடுக்கிறார். 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எகிப்து தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் கர்த்தரை விட்டு விட்டதுனால அவர்கள் எவ்வளவு பெரிய அழிவை சந்தித்தார்கள் என்பதையும் அங்கே காண்பித்து கொடுக்கிறார். 6ஆம் வசனத்துல பார்க்கிறோமே, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளாமல் ஆதி நாட்களில் அங்கே ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் அந்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் நித்திய சங்கதிகளாலே கட்டப்பட்ட அந்தகாரத்தில் கிடக்கிற காட்சியையும் அங்கே அவர் காண்பித்து கொடுக்கிறார். 7ஆம் வசனத்துக்கு வரும்போது, சோதோம் கொமோரா பட்டணத்தார்கள் தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள முடியல. அவர்கள் பாவத்தினால் அழிக்கப்பட்டு போறாங்க. தங்கள் ஜீவனை அவர்கள் காத்து கொள்ள முடியவில்லை. 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், காயினும் தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொள்ள முடியல. அதே 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பிழையாமும் தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொள்ள முடியல. இவ்விதமா தங்களுடைய ஜீவியத்தை இழந்து போன, காத்துக்கொள்ள முடியாமல் போன
எத்தனையோ பேரை காண்பித்து கொடுக்காரு பாருங்க. பல லட்சங்களையும் காமிச்சு கொடுக்கிறார். கொஞ்சம் சொற்பமான வசனங்கள்ல பல ஆயிரக்கணக்கான தூதர்கள் விழுந்து போயிட்டாங்க. அதை காமிச்சு கொடுக்காரு. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை. எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தாங்க. ஆனா வனாந்திரத்துல பல லட்சங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளாதனால மடிந்து போனார்கள். சோதோம் கொமோரா பட்டணத்தாரும் தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியாத துர்பாக்கியசாலிகளாய் காணப்பட்டு விட்டார்கள். காயினும் தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியல. பிழையாமும் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியல. இது மட்டும் இல்ல, கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அநேக தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளாமலே இருக்க போகிறார்கள். அவர்கள் எப்படிலாம் சிக்குண்டு தங்கள் மேன்மையை அல்லது தங்களுடைய பரிசுத்தத்தை அல்லது தங்கள் வாழ்வை எவ்விதமாய் காத்துக்கொள்ள முடியாமல் போவார்கள் அப்படிங்கிறத காண்பித்து கொடுக்கிற இந்த யூதா கடைசியில என்ன சொல்ல தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு வெளிச்சம் இருக்கு, தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வலுவாதபடி நம்மை காக்கிறவர் தமது மகிமையுள்ள மாசற்ற சன்னிதானத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாருங்கிறத காண்பித்து கொடுக்கிறாருன்னா, அதுக்கு முன்பாக காண்பித்து கொடுக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்வை காத்துக்கொள்ள தவறியவர்கள். தங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள தவறியவர்கள். ஆனா கடைசி என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீ தேவனுடைய அன்புலதான் உங்களை காத்துக்கொள்ள முடியும் சொல்லி உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஒரு அருமையான ஆலோசனை தேவ வார்த்தை வெளிப்படுது பாருங்க. அந்த தேவ அன்பு என்ன தெரியுமா? கிறிஸ்து மரித்தார். இதைத்தான் ரோமர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அவன் அன்பு, தேவ அன்பு எங்கதான் வெளிப்படுதுங்க கேட்டா, கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றின இடத்துலதான். கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பரிகரித்த கல்வாரி சிலுவையிலே, அவர் ஜீவன் விட்ட கல்வாரி சிலுவையில தான் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அப்ப அந்த அன்புல தான் நம்ம உங்களுடைய என்னுடைய ஜீவியத்தை என்ன செய்ய முடியுமா? சத்தமா சொல்லுங்க, காத்துக்கொள்ள முடியுங்கிற ஒரு அருமையான வெளிச்சத்தை வியாக்கியானத்தை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது எது தெரியுமா ரொம்ப குறிப்பிடத்தக்கது? ஆதி மேன்மையை தங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ளாத லட்சக்கணக்கான மேல இருந்த கூட்டத்தையும் காமிச்சு கொடுக்கிறாரு, கீழே இருந்த லட்சக்கணக்கான கூட்டத்தையும் காமிச்சு கொடுக்கிறாரு, ஒரு பட்டணமே அழிஞ்சு போனதை காமிச்சு கொடுக்கிறாரு. அப்படி உண்மையே இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஜனமே அழிவை சந்திக்கிறத காமிக்கிறார், ஒரு பட்டணமே அழிவதை காண்பிக்கிறார், வானத்திலையும் பெரிய அழிவு, வானத்தில் உள்ள கூட்டமும் விழுந்து போறதை காமிச்சு கொடுக்கிறார். காத்துக்கொள்ள முடியாம போயிட்டாங்க. வரம் பெற்றிருந்த ஊழியக்காரனுடைய வெளியையும் காமிச்சு கொடுக்கிறார். பிழையாம் தீர்க்கதரிசனம் வரம் அவ்வளவு பயங்கரமா வெளிப்பட்டது, அவனும் விழுந்து போயிட்டான். அப்படின்னு என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லா கேட்டகரியுமே காமிச்சு கொடுக்காரு. எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தேவ அன்பில நிலைத்திருக்கணும். அதான் சொல்ற, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. அதற்கு தான் நம்ம அர்ப்பணம் செய்ய போகிறோம். இந்த யூதா யார் தெரியுமா? ஒரு கட்டத்துல கிறிஸ்துவை புறக்கணிக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் 4 அல்லது 5 வசனங்களை வாசித்து பாருங்க. யூதாவும் ஒருத்தனா இங்க இருந்து இயேசுவை புறக்கணித்து தள்ளினான். அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ அன்புக்கு பாத்திரமாய் அவன் இல்லை. தேவ அன்பை நிராகரிக்கக்கூடிய இடத்துல இருந்த மனுஷன் தான் இந்த யூதா. அதுக்கு வேத ஆதாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். அப்பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கும் வெளிப்படுத்தும் என்றார்கள். 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். விசுவாசிகளை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ அன்பை புறக்கணித்த யூதா. உண்மையிலே யூதா அவருடைய சகோதரன் ஒருவனா தான் இருந்தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை வேதத்தில் நாம் திருப்புவோமேயானால் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
இவன் தச்சன் அல்லவா, மரியாளின் குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, வாசிங்க, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த யூதா தான் எந்த யூதா? நிருபத்தில் எழுதின யூதா. ஆரம்ப நாட்கள்ல விசுவாசியாத யூதா, தேவ அன்பை புறக்கணித்த யூதா. இப்ப இந்த காட்சி எல்லாம் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் பார்க்க இந்த ஸ்டடி எல்லாம் அவனுக்கு எதை கற்றுக் கொடுத்து தெரியுமா? தேவதூதர்கள், விழுந்து போன தேவதூதர்கள் இருந்து சோதோம் கொமோரா பட்டணத்தால் எகிப்திலிருந்து வெளிப்பட்ட பல லட்சக்கணக்கான யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், காயின், பிழையாம், எல்லாம் பார்க்க அது மட்டும் இல்ல, மோசேயுடைய சரீரத்தை குறித்த காரியத்தையும் எல்லாவற்றையும் பார்த்து எனக்கு என்ன தெரிஞ்சிட்டு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தேவ அன்புக்கு இடம் கொடுத்தே ஆகணும். அதனால விளங்கி கொண்டது உனக்கு விளங்கி விட்டது. ஒரு கட்டத்துல தேவனுடைய அன்பு தான் நம்ம மத்தியில் வெளிப்பட்டு இருந்தது. கிறிஸ்துவாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தா அவரை நான் எண்ணாம போயிட்டோம், அதெல்லாம் உனக்கு தெரியும், இந்த மனுஷனுக்கு தெரியும். அவரை புறக்கணிச்சோம். தேவன் இவ்விதமா என் மேல் அன்பு கூர்ந்திருந்தார். தேவ அன்பு தான் எனக்கு இங்க வீட்டுல இருந்துச்சு, நடமாடி கொண்டிருந்தார். ஆனா அவரை நான் அங்கீகரிக்காம யோதியாவுக்கு போ அப்படின்னு சொல்லி அவரை இவ்வளவு நான் அலட்சியமா நினைச்சேன். ஆனா காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டு கற்றுக் கொடுக்க விழுந்து போன தூதர்ல காண்பித்து கொடுக்க தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்த சோதோம் கொமோரா பட்டணத்தார காண்பித்து கொடுக்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளாததை காண்பித்து கொடுக்க காயின் முதல் மனுஷன், தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட முதல் மனுஷன் யாரு? காயின். அந்த காயினும் தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டத இந்த மனுஷன் பார்க்க பெரிய தீர்க்கதரிசி அவனுடைய வீழ்ச்சியும் பார்க்க ஒன்று தெரிந்து விட்டது. குமாரனுடைய மரணத்துலதான் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள முடியுங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுகொண்டு, அதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? தேவனுடைய அன்பிலே நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோமே. இன்றைக்கு எத்தனையோ ஆலோசனைகளை கேட்டோம். அது தேவ அன்பு செல்வி பற்றிய உபதேசம் என்று சொல்லுகிறேன். ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அர்ப்பணம் செய்வோமா? நம்முடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான் என்கிற அந்த இடத்தை நோக்கி பார்க்கிறோமே. கிறிஸ்துவின் மரணத்தில் என்னுடைய பழைய வாழ்க்கை மாண்டு விட்டது, பழைய மனுஷன் மரித்து விட்டான் என்கிற அந்த இடத்துலதான் தேவனுடைய அன்பை நீங்களும் நானும் பார்க்கிறோம். அந்த அன்பிலே நம்முடைய வாழ்க்கை காத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தேவனை நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய சபையாராய் ஒன்று கூடி வர தேவனுடைய அன்பை எங்களிடத்தில் சுருக்கமாய் கேட்க கர்த்தர்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். யூதாவை அசைத்த தேவ அன்பு. எத்தனையோ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளவில்லை. நீயும் காத்துக்கொள்ள முடியாமல் போய்விடாதே. உன் வாழ்க்கையை நீ காத்துக்கொள்ள வேண்டுமானால் உனக்குள்ளே தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த தேவ அன்பு குமாரனுடைய மரணத்தில் வெளிப்படுத்தப்பட்டது என்று எங்களுக்கு திட்டவட்டமாய் காண்பித்து கொடுத்த சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் குடும்பமும் தேவனுடைய அன்பில் எங்களை காத்துக்கொண்டு கரைவிடாத வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க எங்களை தத்தம் செய்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.